சாய் பக்தர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய கிவ்அவே தரலாம்ட்டு இருக்கோம். என்ன கிவ்அவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் அடுத்த மாதம் அதாவது ஜூன் 30க்குள்ளே 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுச்சுன்னா ₹5000 கேஷ் உங்கள் பேடிஎம் ஆர் கூகுள் பே, ஃபோன்பே அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கு நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் ஒன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கணும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸில் அதிகமாக ஷேர் பண்ணிக்கணும். இதெல்லாமே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கிவ்வேவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ₹5000 வின் பண்ண முடியும். வின் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் யூடியூப் ஆப் மூலயமா செலக்ட் பண்ணி எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். அதில் எங்களை காண்டாக்ட் பண்ணி கிவ்அவே அமௌண்ட்டை ₹5000 நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வின் பண்ணுறதுக்கு ஆல் த பெஸ்ட். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, இழந்ததை எல்லாம் திரும்ப பெறப் போகிறாய். வெற்றி மேல் வெற்றி காணப் போகிறாய். உன் சாயப்பா ஆசீர்வாதத்தால் உன்னை தேற்றுவதற்காகவும் உன்னுடைய மனப்போராட்டத்தை நீக்குவதற்காகவும் நான் வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அதற்குள் உனக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? பொறுமையே இல்லாமல் ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? உன் மனதை நீயே போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் நீ எடுத்த அவசர முடிவால் தான் உனக்கு என்றும் நிம்மதியற்ற சூழல் நிலவுகிறது. உன் மனம் குழம்பி போய் தவித்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ எடுக்கப் போகும் முடிவு உன் வாழ்க்கைக்கு பொருந்துமா பொருந்தாதா என்று ஒரு முறையல்ல, 2 முறை அல்ல, 100 முறை யோசித்துப்பார். அதன் பிறகு அதுதான் முடிவு என்று எடுத்த பிறகு அந்த முடிவிலிருந்து சிறிது கூட பின்வாங்காதே. அதிலேயே நிலைத்து நில். எப்பொழுதுமே குழப்பமான மனநிலையில் இருந்தால் அதுதான் உன் வாழ்க்கைக்கு தோல்வியாக சென்று முடியும். நீ எடுத்த முடிவில் இருந்து என்றைக்கும் பின்வாங்காதே. நிலைத்து நில். எப்பொழுதும் நிதானமாகவும் சாந்தமாகவும் உன் மனதை வைத்துக்கொள். எதற்கெடுத்தாலும் கோபப்படாதே, குழம்பாதே, பொறுமையாக இரு. அனைத்தையும் நான் உனக்காக செய்து கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கை வெளிச்சமாகும். சூழ்நிலையே தானாக மாறும். அதை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். இதுவரை அவசரப்படாமல் நிதானமாக இரு. எந்த ஒரு விஷயத்தின் மேலும் 100% எதிர்பார்ப்பு வைக்காதே. எதிர்பார்த்து ஏமாந்ததால் வாழ்க்கையில் சலிப்பு ஏற்படும். நம்பிக்கை இல்லாமல் போகும். யாரை பார்த்தாலும் கோபம் வரும். எதற்கெடுத்தாலும் கோபம் வரும். அதனால் எதிர்பார்ப்பை வைக்காதே. நடப்பது தானாக நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நினைத்துப்பார். உன் கோபம் தானாக குறைந்துவிடும். ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். வாழ்க்கை என்பது கஷ்டமும் சந்தோஷமும் கலந்ததுதான் வாழ்க்கை. புரிந்து கொள். சந்தோஷம் ஒரு நாள் மறைந்து எப்படி உன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்ததோ அதுபோல துன்பமும் ஒரு நாள் மறைந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கி வழியும். இரண்டும் மாறி மாறித்தான் வரும். நம் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்ற சந்தேகத்தினால் நீயே உன் வாழ்க்கையை பற்றி ஒரு முடிவு எடுத்து விடாதே. உன் வாழ்க்கையை ஏற்கனவே எழுதப்பட்டவை. அதன் விதிப்படித்தான் உன் வாழ்க்கை மாறும். சந்தோஷம் கஷ்டம் இரண்டையும் சமமாக நினைத்துப்பார். வந்ததை நிதானமாக அனுபவித்து வாழ்ந்துப்பார். உன் வாழ்க்கை வெளிச்சம் வரும். உனக்கு வரும் தீர்வும் சந்தோஷமும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அதற்காக அவசரப்படாதே. பொறுமையாக இரு. கலங்காமல் இரு. கண்டிப்பாக உன்னுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி அடைய பெற்று உன் சாயப்பா ஆசீர்வாதம் உன்னை அடையும் நாள் மிக தொலைவில் இல்லை, மிக அருகில் வந்துவிட்டது. நீயும் உன் வாழ்க்கையில் சந்தோஷப்பட போகிறாய், ஜெயிக்கப் போகிறாய், வெற்றியடையப் போகிறாய். நல்லதே நடக்கப் போகிறது. உன் வாழ்வில் நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. நல்லது நடக்கும். உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். இனி நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு. என் அன்பு குழந்தையே, என்ன கவலை வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் என்றும் என்றென்றும் நீ உன் சாய் அப்பாவையே நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ என் நேரமும்
என்னை நினைக்கும் பொழுது நான் உன்னை நினைக்காமல் விட்டு விடுவேனோ? அப்படி விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செய்யும் வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உன் வெற்றிக்கான வழியை தேடும் அந்த நாளை நானும் தேடிக்கொண்டிருக்கின்றேன். இதோ அந்த வெற்றியுடன் நானும் உன் வாழ்க்கையில் நுழைந்து விடுவேன். மிக சீக்கிரமாக. சாயப்பா இருக்கும் பொழுது எதற்குமே கவலை கொள்ளாதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.